சின்ன கேம் மாதிரி வைக்கலான்னு இருக்கிறோம். நீங்க எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் என்னன்னா கூச்சப்படாம கலந்து கொள்ளுன்றது ஃபர்ஸ்ட் ரூல்ஸ். செகண்ட் ரூல்ஸ் என்னன்னா யாராவது அந்த கூச்சத்தெல்லாம் உடச்சி எந்திரிச்சா பக்கத்துல இருக்கிறவங்க சிரிச்சு திரும்ப அவங்களை உட்கார வச்சுக்க கூடாது. இந்த ரெண்டு மட்டும் எங்களுக்காக நீங்க தீபாவளி கிஃப்டா கொடுக்கணும். கொடுக்கலாமா? சரி, ஓகே, சந்தோஷம். சரி, காதுல விடுங்களையா? சரி, கேம் தான். கேமுக்கு வந்து காதுல விடுங்கன்னு தேவையில்லைல்ல, நீங்க செய்யற விஷயங்களை பார்த்து செய்யறது தானே. சரி, இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மாற்று சிந்தனைன்னு சொல்லுவாங்க. இந்த கேம் இங்கிலீஷ்ல நிறைய பேர் இருக்கும், நமக்கு அது வேணாம். நம்ம இங்க திருச்சியில தானே இருக்கிறோம், தமிழ்லயே விளையாடுவோம் கேம். சரியா? சரி, மாற்று சிந்தனை எதுக்காக அப்படின்னா நீங்க தொடர்ந்து இத்தனை வருஷமா ஒரு விஷயம் செஞ்சுட்டே இருப்போம்ல. ஆரம்பத்திலேருந்து வந்து நம்ம சாப்பாடுனா பிள்ளைங்களை என்ன சொல்லுவோம்? வலது கையில சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம். கிச்சன் கையில எடுத்து சாப்பிட்டா என்ன பண்ணுவோம்? உடனே தடுப்போமா அடிப்போமா? முதல்ல தடுப்போம், அடுத்த சப்புன்னு ஒரு அடி. கரெக்டு தானே? அப்போ அந்த பிள்ளைக்கு என்ன ஆகிடும்? இந்த கையில் எடுத்து சாப்பிட்டா அடி விழுவோன்ற பயம் வந்துடும். சரி, அப்போ தானாகவே அந்த குழந்தை என்ன ஆகிடும்? நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை தான் நம்ம செய்யணும் அப்படின்னு ஆகிடும். ஆனால் பெரிய பெரிய சமூகத்தில் இருக்க விஞ்ஞானிகள்லாம் இருக்காங்கல்ல, பெரிய அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே யார் என்ன செய்யறோமோ அதுக்கு மாற்றா செஞ்சவங்க தான். சரியா? இன்னைக்கு வந்து நம்மளை தூய்மை பணியாளர்ன்ற ஒரு வார்த்தையில வந்து கூப்பிடுறாங்க இல்லையா? இந்த வார்த்தை 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி கூப்பிட்டாங்க? குப்பாடுறவங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப இப்போ இந்த வார்த்தையை கேட்கிறப்ப நமக்கு கோபம் வரல, நமக்கு சங்கடம் வரல இல்லையா? அப்போ இது மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே ஒரு மாற்று சிந்தனை வந்து தேவைப்படுது. அந்த மாற்று சிந்தனை தான் என்ன பண்ணுது? நம்மளை எல்லாரையுமே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது, உயர்ந்த ஒரு இடத்துக்கு கொண்டு போகுது. இன்னும் 10 வருஷத்துல என்ன ஆயிடும் அப்படின்னா, இந்த தூய்மை பணியாளர்கள் இல்லை அப்படின்னா இந்த சமூகத்துல எதுவுமே நடக்காதுன்ற ஒரு சூழல் வந்துடும். அப்போ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த வேலை பார்க்குறவங்களுக்கும் ஒரு ஐடி வேலை பார்க்குறவங்களுக்கும் யாருக்கு சம்பளம் கூட பார்த்தீங்கன்னா தூய்மை பணியாளர்கள் தான் கூட இருக்கும். ஏன்னா அந்த ஐடி வேலை யார் வேணாலும் போய் பார்த்துடலாம். ஏன்னா எல்லாரோட பிள்ளைங்களையும் நம்ம படிக்க வச்சிடறோம் இல்லையா? அப்போ இந்த வேலைகள் பார்க்குறவங்க குறைவாக இருப்பாங்க, சம்பளம் கூட வரும். இதுக்கு நிறைய உதாரணங்கள் கோயம்புத்தூர், சென்னையிலலாம் எம்சிஏ முடித்தவங்க அவங்க எல்லாமே வேலையில் இருந்தாங்க. சரி, ஓகே. இப்போ இதுதான் வந்து கேம். என்ன கேம் அப்படின்னா, நான் இடதுன்னு சொன்னேன்னா வலது கை எத்துக்கணும், நான் வலதுன்னு சொன்னேன்னா இடது கை எத்துக்கணும். எந்திரிங்கன்னு சொன்னா உட்காரணும், உட்காருன்னு சொன்னா இதான் வந்து ஃபர்ஸ்ட் லெவல் கேம். சரியா? சரி, இதுக்கு முன்னாடி வந்து இந்த ஃபர்ஸ்ட் லெவல் கேமுக்கு முன்னாடி ட்ரையல் கேம்னு சொல்லுவோம். ட்ரையல் கேம் எப்படி விளையாட போறோம் அப்படின்னா, உங்களோட கழுத்தை வச்சு விளையாட போறோம், தலையே கழுத்தை வச்சு விளையாட போறோம். சரியா? இடதுன்னு சொன்னா வலது பக்கம் பார்க்கணும், வலதுன்னு சொன்னா இடது பக்கம் பார்க்கணும். ஓகே, இவங்க இப்போ வந்துருக்கீங்களா? இப்பதான் கேம் ஸ்டார்ட் பண்றோம். வணக்கம் வணக்கம். சரி, கேம் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, இடதுன்னு சொன்னா வலது பக்கம் பார்க்கணும், சிரிச்சு அவங்கள கலந்து கூடாம பண்ணிக்க கூடாது. ரெண்டு தான். சரியா? ஓகே, வலது. சரி, முதல்ல இருங்க, முதல்ல இந்த குழப்பத்தை தீர்த்துடலாம். எனக்கு இது வலது, இங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இது வலது, உங்களுக்கு இது வலது. ரைட்டா? சரி, போலாமா? ஸ்டார்ட் பண்ணுவோமா? வலது தலையிலேருந்து ஆரம்பிக்கணும் இல்லையா? கையெல்லாம் 2வது ஸ்டேஜ் தான், தலையிலேருந்து ஆரம்பிப்போம். வலதுன்னு சொன்னா வலது பக்கம் திரும்பணும். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்க எல்லாரையும் கல்வி கட்டம் ஃபவுண்டேஷன் வந்து வருக வருக என்று வரவேற்கிறேன். வணக்கம். இதுக்கு முன்னாடி பேசினவங்க தான் காயத்ரி, அவங்க தான் கல்வி கட்டம் ஃபவுண்டேஷனோட மேனேஜிங் ட்ரஸ்டி. ஒரு சின்ன விஷயம் ஃபஸ்ட்டு கல்வி கட்டம் ஃபவுண்டேஷன் சொல்லிக்கிறேன். படிக்க முடியாத பசங்க, அதாவது ஒரு 60% 70% எடுத்த மார்க் எடுத்த பசங்க, படிக்கணும்னு ஆசைப்படுற பசங்களை படிக்க வச்சுட்டு இருக்கோம். அளவு தமிழ்நாட்டில் ஒரு 54 பேர் படிச்சுட்டு இருக்காங்க, கரண்டாக 54 பேர் படிச்சுட்டு இருக்காங்க. இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்குள்ளே நிறைய பேர் படிக்கணும்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க. கண்டிப்பாக அவங்க பசங்க, அந்த மாதிரி பசங்க இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்களை அப்ரோச் பண்ணுங்கள். கிராப்பட்டில் தான் ஆஃபீஸ் இருக்குது.
இதுக்கு முன்னாடி யாரோ 2-3 பேர் சொல்லியிருந்தாங்க, அவங்களுமே வரலாம், வந்து எங்களை அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு உண்மையாகவே தேவையாக இருந்துச்சு, அவங்க படிக்கணும்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ அடுத்ததான் மரங்கல சார், மிஸ்டர் ஜேபி சார், மிஸ்டர் மோகன் சார், சார் ஒரு மேடை. இவங்க 3 பேரும் வந்து நான் எதிர்பார்க்காதப்போ நிறைய செஞ்சுருக்காங்க. என்னைய வந்து ஆச்சரியத்தில் ஆழ்த்தினவங்க இவங்க 3 பேரும். அதனால தான் இவங்க 3 பேரையும் நான் மேலே கூப்பிட்டேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு அந்த பக்கம் ஃபஸ்ட்டு உட்காந்துருக்கிறதா மிஸ்டர் ஜெயபிரகாஷ் சார். இவர் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர். என்ன சொல்கிறது, பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது புரியுற மாதிரி சொல்லிக் கொடுக்கணும்னா அவ்வளோ எளிய முறையில் சொல்லிக் கொடுக்குற அருமையான கவர்மெண்ட் பார்த்தாரு, சரிங்களா? அப்படி சொல்லலாம். அவர் 2வது நடுவில் உட்காந்துருக்கிறது தமிழ்நாடு காகித ஆணையில் இப்போ வந்து கரெக்டாக டிஜிஎம் பொசிஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ஆஃபீஸர் அவர், என்னோட அதிகாரி, மிகப்பெரிய அதிகாரி அவர். இதுக்கு அடுத்து இருக்கிறவர் நம்மளோட மறைமலை சார் அவர், சரிங்களா? இவரும் அப்படின்னா நான் கேட்டிருப்பேன், ஆனால் அவர் சொல்லியிருக்கவே மாட்டார். என்னன்னே செஞ்சிருப்பேன் சொல்லிக்கவே மாட்டார். அவர் சொல்கிறது பிடிக்காது, அந்த மாதிரி ஆள். இப்போ அதே தமிழ்நாடு காகித ஆணையில் வேலை பார்க்குறது ரிட்டையர் ஆகிட்டார், இப்போ சீனிவாச நகரில் இருக்காரு. ஸோ இவங்க 3 பேரையும் ஆச்சரியத்தை எங்களை ஆழ்த்துறதுக்காக அவங்க வந்து மேலே உட்கார வச்சு அழகுபடுத்தணுன்றது என்னோட ஆசை. அதுக்காக மேலே உட்கார வச்சுருக்கோம். இது போக இங்கே கீழே நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாமே நீங்கள் எப்படி ஒரு ஆச்சரியமாக இருக்கீங்களோ அது மாதிரி எங்களை ஆச்சரியப்படுத்தினவங்களோட சின்ன மெம்பர்ஸ் தான் எல்லாருமே. ஒரு கல்வி கட்டணம் இவங்களோட அங்கம் இருக்குது. இந்த பசங்க படிச்சுட்டு இருக்காங்கன்னா அதுக்கு இவங்களும் ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. இது ஏன்னா இதில் மெயினாக எங்களோட கான்செப்டே என்ன அப்படின்னா, அதில் உங்களை வந்து சந்தோஷப்படுத்தி பார்க்கணும் அப்படின்னு நினச்ச விஷயன்றதுனால தான் அவங்க எல்லாத்தையுமே கூப்பிடுங்க. இதில் உங்களை விஐபிஸை நாங்கள் பார்க்கணுன்றதுனால தான் இந்த விஐபிஸை கம்மி பண்ணிக்கலாம், வேற ஒன்றும் கிடையாது. இதுதான் விஷயம். ஸோ ஒன்ஸ் அகேன் வெல்கம் யூ ஆல். அனைவரும் வருக. இப்போ வந்து உங்களுக்காக ஜேபி சார் வந்து ஒரு சில வார்த்தைகள் வந்து பேசுவாங்க. உங்களுக்கு சில விஷயங்கள் பேசுவாங்க, உங்களுக்கு புரியுற மாதிரி இருக்கும். அதை வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றதுல அவர் ரொம்ப எக்ஸ்பர்ட். அதனால அவர் உங்களுக்கு பேசுவார். அதை நீங்கள் கேட்டுக்கலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இப்போ இவங்கெல்லாம் கொடுத்த பில்டப்பை பார்த்தா நான் ஏதோ பெரிய மேடை பேச்சாளர் மாதிரியும் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. தயாரிப்பு இல்லாமல் மனசில் தோன்றத பேசக்கூடியதுனால அப்படின்னு சொல்கிறாங்க. பெருசாக தயார் பண்ணிட்டு இதை எழுதிட்டு வந்து அதுக்கு முன்னாடி ஒரு 4-5 கவிதைகள் சொல்லி அப்படிலாம் பேசுகிறேன். எனக்கு மனசில் தோன்றது அப்படியே அப்பப்போ பேசிக்கிட்டே இருக்கு. இப்போ அவங்களெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் என் மனசில் தோன்றது என்ன அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ சார் தினேஷ் சார் முன்னாடி ஆரம்பித்தார். இப்படி கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தூய்மை பணியாளர் இதில் நிறைய படித்தவங்கலாம் இப்போ வந்துட்டாங்க. உங்களுக்கு சம்பளம் அதிகமாக வேணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சார். ஆனால் எனக்கு அந்த மனசில் அப்போ அந்த நிமிஷத்தில் என் மனசில் போடுறது, ஏன் இந்த மனுஷனே தான் செய்யணுமா? திரும்பவும் இன்னொரு கூட்டம் வந்து இதில் சேரணுமா? ஏன் இந்த உலகம் வளரவே இல்லையா? ஏன் இதை மாற்றவே முடியாதா? மாற்றத்துக்கு வாய்ப்பே இல்லையா? இப்ப கல்வி கட்டணம் அப்படிங்கிற நிறுவனம் இதை ஏன் உங்களுக்கு செய்யணும்? இது ஒரு பெரிய விஷயமோ சின்ன விஷயமோ பணம் சார்ந்த விஷயம் இல்லை. இங்க அவங்க சொல்ல வர்றது எதுவும் நீங்க மறைமுகமா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுடைய குழந்தைகளை படிக்க வைக்க எங்களை மாதிரி நிறைய பேர், கல்வி கட்டணம் மாதிரி நிறைய பேர் தயாரா இருக்கிறோம். அவங்கள வழிநடத்துறதுக்கும் நாங்கள் தயாரா இருக்கிறோம். எங்களுக்கு தேவை உங்களிடமிருந்து IAS அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் தான் வேணும். இந்த உலகை ஆளக்கூடிய மனிதர்களாக உங்களுடைய குழந்தைகள் வேணும் இருக்குது. அவங்கள தனியா ஒதுக்கி வச்சு பார்க்க விரும்பல. அவங்கள உள்ள கொண்டு வர்றதுக்கு கல்வி கட்டணம் மிகப்பெரிய விஷயத்தை இந்த இடத்துல கையில் எடுத்துருக்கு. நிறைய பேர் பேசிட்டு அப்படியே போயிடுவாங்க. உங்களை ஆர்டர் பண்றதுக்கு, பேப்பர்ல போடுறதுக்கு, படம் போடுறதுக்கு
நிறைய திருவிழாக்கள் இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் வந்துக்கிட்டே இருக்குது. அதிலெல்லாம் உங்களை கூப்பிடுவாங்க, கூண்டு போடுவாங்க. ஆனால் இங்கே உங்களை கூப்பிட்டுருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த குழந்தைகள் இனி வருங்காலங்களில் உயர் நிலைக்கு செல்ல வேண்டும். அவ்வளவுதான். எது பெரிய இடமோ அது ஜனாதிபதி தான் முதல் பெரிய இடம் நீங்க நினைக்கிறீங்கன்னா அந்த இடத்துக்கு நான் தான் போகணும். அதுக்கு கல்வி கட்டணம் அடிப்படையா இருக்கும். எல்லா வகையிலும் உதவி செய்யும். இதை உங்ககிட்ட சொல்றதுக்கு தான் உங்களை கூப்பிட்டுருக்காங்களே தவிர உங்களை பாராட்டி எல்லாரும் போல ஒரு பரிசு கொடுத்து, ஒரு சேலை கொடுத்து, வேட்டி கொடுத்து, துண்டு கொடுத்து, ஸ்வீட் கொடுத்து, ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டு சாதாரணமா அனுப்புறதுக்கு இல்லை. இது ஒரு விதை. இது மிகப்பெரிய விருட்சமாக வளர வேண்டும். அந்த விருட்சத்தினுடைய பலன் எப்படி இருக்கணும்னா, நாளைக்கு நாங்கெல்லாம் பார்க்கக்கூடிய ஜனாதிபதியோ, பிரைம் மினிஸ்டரோ, சீஃப் மினிஸ்டரோ, இல்லை திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு உயர் அதிகாரியாவோ உங்களுடைய குழந்தைகள் இருக்கணும். இதை நாங்கள் பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். அந்த அந்த பார்வையை ஏற்படுத்தி கொடுத்த கல்வி கட்டணம் ஆரம்பத்திலிருந்து அவங்க நிறைய செஞ்சுட்டு இருக்காங்க. சார் வந்து ஸ்ட்ரைக் த ஹங்கர் வித்தியாசமா செய்ய ஆரம்பிச்சாங்க. எங்கெல்லாம் தேடி 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 யாரும் நகர முடியாம ஒரே இடத்துல ரொம்ப நாள் இருக்காங்களோ அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது. சாப்பாடு அன்னதானம் பேர் நிறைய செஞ்ச புண்ணியம் நிறைய என்னமோ செய்யறோம். ஆனா சார் ஆரம்பிச்சது எப்படி ஆரம்பிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு இடத்தை விட்டு நகரவே முடியாம ரோட்ல இருக்கிறவங்க, நகர்ந்து போறவங்க எங்கேயோ போய் ஏதோ கிடைச்சிடும், அவங்களுக்கு தான் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு பேப்பர்லையும் வாட்ஸ்அப்லையும் ஃபேஸ்புக்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. போட்டோவும் பார்க்குறோம், மனதார பார்க்குறோமா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகம் இல்லை. ஆனால் சார் செய்ய ஆரம்பிச்ச போது ரொம்ப அதை பெரிய அளவில் மனதார செஞ்சாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு நிறைய அந்த மாதிரி உதவிகள் போய் சேர்ந்துக்கிட்டே இருக்கு. இந்த தூய்மை பணியாளர்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே இனிமே இந்தியாவில் இருக்கக்கூடாது. அதற்கு எல்லாரும் சேர்ந்தே ஒத்துழைக்கணும். ஒரு பெரிய விஷயம் இல்லை. பணியாளர் வேணாம், இதுக்கு மிஷின் வேணும், கிரைண்டர் வேணாம், மிக்சி வேணாம், அதுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. தூய்மைப்படுத்துறதுக்கு மழைக்காலங்களில் தூய்மைப்படுத்துறதுக்கு மெஷின்ஸ் வேணும். நீங்கள் வேணால் சூப்பர்வைஸ் பண்ணுங்க, நாங்களும் சேர்ந்து சூப்பர்வைஸ் பண்ணுவோம். அப்போ எம்சிஏ ஸ்டூடெண்ட் வரட்டும், எம்பிஏ ஸ்டூடெண்ட் வரட்டும், யார் வேணாலும் வந்து பார்க்கலாம். இது மிக மிக அடிப்படையாக என்னுடைய எதிர்பார்ப்பு. நீ என்ன செஞ்ச, அதுக்கு ஏதாவது செஞ்சிருக்கீங்களா அப்படின்னா நாங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம், ஏதோ செஞ்சுக்கிட்டே தான் இருக்கோம். அட்லீஸ்ட் அப்பார்ட்மெண்ட் சைடில் மேலே ஏறி இறங்கி அங்கேருந்து கொண்டு வந்து எடுக்காம ஏதாவது ஒரு மிஷின் மாதிரி ஒரு மாடல் மாதிரி செஞ்சு ஒரு பில்டிங் கட்டினா, அதில் பெரிய சைஸ் பில்டிங் கட்டினா அதில் மேலே இருந்து குப்பையை கீழே தானாக கொண்டு வர மாதிரி, அதை ஆட்டோமேட்டிக்காக கலெக்ட் பண்ணுற மாதிரி நிறைய ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். முயற்சி பண்ணுறோம். சின்ன பசங்க நாங்கள் அரசு பள்ளியில் வேலை பார்க்குறேன். அரசு பள்ளி மாணவர்களை வைத்துக் கொண்டு எங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். இன்னும் இது கல்வி கட்டணம் மூலமாக பரவி பெரிய அளவில் மனிதர்கள் தூய்மை பணியாளர்களாக இருக்கக்கூடாது. அதற்கு என்ன செய்யணுமோ அதை இந்த சமூகம் மேற்கொள்ளணும். சமூகம்னா நீங்களும் நானும் சேர்ந்தது தான், இங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் சேர்ந்தது தான் அந்த சமூகம். அதை செய்யும்னு நான் நம்புறேன். அதுக்கு விதையாக வித்தாக கல்வி கட்டணம் நிறுவனம் இருக்கும். அவர்களோடு நாங்களும் தோளோடு தோள் கொடுப்போம் என்று உறுதியளித்து மீண்டும் ஒரு முறை உங்களை வரவேற்று நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது சார் சொன்ன மாதிரி எப்படின்னா, உங்களுக்குள்ள ஒரு 3 பேர் வந்து என்னை வந்து அப்ரோச் பண்ணாங்க. அவங்களுக்கு எப்படி தெரியும் தெரியல, கல்வி கட்டணம் ஃபவுண்டேஷன் எப்படி தெரியும் தெரியல. ஆனால் ஒரு 3 பேர் அப்ரோச் பண்ணாங்க இது இந்த ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. அப்போ தான் எனக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு. சரி, நான் எப்பவும் போய் கொடுக்குற இடத்துல கொடுக்காம இவங்களுக்கு கொடுப்போமே அப்படின்னு கொடுக்குறப்போ எனக்கு ஒரு விஷயம் சொல்லி கொடுக்கணுன்றதுக்காக முதவே நான் அவங்கள்ட்ட சொன்னேன். நான் உங்களோட பசங்க படிக்கணும்னு ஆசைப்பட்டா, அவங்க உண்மையாகவே படிக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கான எஜுகேஷனுக்குரிய சப்போர்ட்டு கண்டிப்பாக கல்வி கட்டணம் ஃபவுண்டேஷன் வந்து கண்டிப்பாக பண்ணணும். ஸ்கூல்ஸ் வந்து ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் இப்போ பண்ணுறதில்ல, மற்றபடி காலேஜஸ்க்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ அவங்க காலேஜ் நல்லபடியாக படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸை வந்து பார்க்கணும். நீங்கள் வரணுன்ற அவசியமே கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸ் என் நம்பர் எடுத்துக்கோங்க, நான் நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ண சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து கண்டிப்பாக இப்போ பார்க்க சொல்லுங்கள். ஆக்சுவலாக அந்த அக்கா 3 பேர் எனக்கு 2 பேர் போக ஞாபகம் இருக்குது. நான் அவங்க இங்கே மென்ஷன் பண்ண விரும்பலை. ஆனால் அவங்க தான் எனக்கு இதை ஸ்டார்ட் பண்ணி வச்சது. அவங்க கேட்டதுக்கப்புறம் தான் இதை நான் யோசிச்சது, இந்த ஃபங்க்ஷனை யோசிச்சது. இதை நான் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல.
அப்போ இது மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வச்சு இப்படி கம்யூனிகேட் பண்ணால் இப்போ நீங்கள் 2 வார்டில் இருக்கீங்க, அந்த 2 வார்டுலேருந்து கண்டிப்பாக வந்து ஒரு 6 வார்டுக்கு போய் சேர்ந்துடும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் இதை ஆரம்பிச்சது. அதுதான் இதோட ஆரிஜின். ஸோ ரொம்ப நன்றி. அதனால் கண்டிப்பாக இதை நிறைய பேருக்கு சொல்லுங்கள், படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ அடுத்ததாக திரு முரளி சார் வந்து கொஞ்சம் ஒரு வார்த்தைகள் கல்விக்கல்வி ஃபவுண்டேஷனை பற்றி சொல்லுவார். அனைவருக்கும் வணக்கம். இங்கே பேச வேண்டியதே முக்கால்வாசி நண்பர் எல்லாம் சொல்லிட்டாரு. அதை நான் சுருக்கமாக சொல்லி வச்சுக்கிறேன். அது சொன்ன மாதிரி இப்போ இனியா வந்து வளர்த்தவங்க நல்லா படிக்க வச்சாங்கன்னா நீங்கள் நல்லா நன்மையாக இருக்கேன். படிப்பு வந்து அவசியம். ஆனால் படிப்பு மட்டுமே எல்லாம் புத்தகம் சொல்ல முடியாது. நம்மளால் ஜெயத்துக்கு அவர் படிக்கல. அதெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, சொல்லிகிட்டே போகலாம். நல்லா இப்போ ஏற்கனவே அவங்க குழந்தைங்க வந்து சரியாக படிக்கல, இல்லை படிக்காத சூழ்நிலை இருந்தது, அவங்க படிக்க கல்வியோட இதை வந்து தாண்டிட்டாங்க அப்படின்னு வருத்தப்படாது. அது வந்து நல்லா பின்னாடி வந்து வாழ்க்கை இருக்கும், எப்படி பரவாயில்ல வேணாம். இப்போ படிச்சுட்டு இருக்கவங்கள கண்டிப்பாக நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா நான் நீங்கள் இந்த நிலத்தில் இருக்கிறதுக்கு என்ன பெற்றவங்க அவங்களால முடிஞ்சது எனக்கு படிக்க வச்சாங்க. ஸோ நான் நல்ல நிலத்தில் இருக்கிற மாதிரி நிறைய பேர் வந்து படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறதுனால இவரோட நம்பர் தான் ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அதனால் வந்து இது மாதிரி பண்ணுறதுனால எப்போதுமே என்ன பண்ணலாம், அவங்க வந்து கேட்காம நம்ம வந்து கொடுத்துருவாங்க. ஏன்னா என்னால் கொடுக்குற நிலைமையில இருக்குது, நான் நல்ல நிலைமையில இருக்கிறது என்னோட கற்றுக்கூடிய படிக்க வச்சாங்க. இப்போ நிறைய பேர் தான் அதை படிக்க வைக்கிறதுக்கு முடியாது. அதுக்காக வந்து நம்ம இது வந்து ஃபவுண்டேஷன் மாதிரி வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. அதில் நீங்கள் வந்து கண்டிப்பாக குழந்தைங்களை வந்து படிக்கிறதுக்கு ஊக்குவிக்கணும். ஏன்னா ரொம்ப சின்ன வயசில் படிக்கிறது தான் ஆர்வம் இல்லாமல் போனால் அந்த குழந்தைங்க பாதியில் படிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதில் சின்ன வயசுலேருந்து நீங்கள் படிக்கிறதுக்கு நீங்கள் ஊக்குவிக்கலாம். நம்ம கண்டிப்பாக அவங்க வந்து படிக்கிறதுக்கு இது மாதிரி சூழ்நிலை இருக்குது, அது உதவி பண்ணுறதுக்கு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த குழந்தைங்க கொஞ்சம் ஆர்வம் இருக்கும். ஏன்னா சின்ன வயசில் ஆர்வம் தான் போயிட்டாங்கன்னா நம்ம கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். அதனால் படிக்கிறது வந்து கண்டிப்பாக அவசியம். அது வந்து நீங்கள் உழைப்புக்கு இருக்குன்னு அவசியம் இல்லை. நம்ம நல்ல அறிவு திறனுக்காக தான் நம்ம படிக்கணும். ஆனால் இங்கே கொஞ்சம் நம்ம நாட்டில் வந்து எப்படி இருக்குன்னா படித்தா வேலை கிடைக்கும் அப்படின்னு, படிக்காதவங்க நல்ல வேலையில் இருப்பாங்க, நல்ல நிலைமையில் இருப்பாங்க. படிக்கிறது வந்து நம்ம அறிவு வாழ்க்கை இருக்கலாம். நல்ல அறிவு தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், எதை செய்யணும், எப்படி செய்யணும், எப்படி நல்ல விதமாக செயல்படணும் அப்படிங்கிறது ஒரு இதுதான். அதுக்கு வந்து ஒரு படிக்கட்டு, கல்வி வந்து ஒரு படிக்கட்டு. நல்ல நீங்கள் எல்லாருமே அவங்க குழந்தைங்கள வந்து அது மாதிரி நல்ல மேலே வந்து சாதாரணமாக படிக்கிறதுனால மேலே படிக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து தயார்படுத்துங்க. அதுக்கு வந்து கல்வி கட்டணம் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து உதவி செய்யும். நன்றி. சார் வந்து ஒரே ஒரு சொல்கிறேன். எப்போவுமே ஒரு ஸ்கூல் ஃபீஸோ இல்லை காலேஜ் ஃபீஸோ கேட்குறோம் அப்படின்னா ஃபீஸ் ரைஸ் பண்ணிடுவேன். நான் வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன், கேட்டுகிட்டே இருப்பேன். எனக்கு 10,000 ஒரு 15,000 ஃபீஸ் அப்படின்னா 10,000 இருக்குது அப்படின்ற ஸ்டேஜ் வரப்போ என்ன மீதி எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்பாரு. மீதி என்ன இருக்கோ அதை போட்டு க்ளோஸ் பண்ணிடுவார். இதுதான் சாரோட ஸ்பெஷல். ஸோ அதனால் எனக்கு அவரை அந்த விஷயத்தில் அவரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அடுத்ததாக திரு மரங்கலை சார் வந்து கல்வி கட்டணம் ஃபவுண்டேஷன் பற்றி ஒரு வார்த்தை சொல்லுவார். அனைவருக்கும் வணக்கம். கல்வி கட்டணம் ஃபவுண்டேஷன் முன்னாடி ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, இவங்களோட தங்கச்சி வந்து இப்போ ஒரு நல்லாசிரியர் விருது வாங்கின கவர்மெண்ட் தான். இவங்க முயற்சியை வந்து சின்ன விதைனாலும் எல்லார் மனதையும் பண்படுத்துகிற ஒரு பணியை வந்து கார்த்தியும் திருமதி காயத்ரியும் அவங்களும் வந்து சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் இவங்க காயத்ரி மேடம் வந்து அவருடைய இயக்கத்தில் தான் கார்த்திகை இயங்குறாரு. சிறப்பான வழிகாட்டுதலில் அவருடைய மாமனார் இதெல்லாம் இது பண்ணுறாங்க. அதனால் இந்த வாய்ப்பை வந்து தூய்மை பணியாளர்கள் இருக்காங்கன்னு இல்லை, யார் கல்வி கொடுக்க முடியாத குழந்தைகள் இருந்தாலும் அந்த குழந்தைகளை படிக்க வைக்கணுங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம். அதை எல்லாரும் பயன்படுத்திக்கணும். இப்போ தூய்மை பணியாளர்கள்ங்கிற பணி வந்து பெரிய குறைவான இதாக சொல்ல முடியாது. சார் சொன்னாரு அதெல்லாம் மெக்கனைஸ் பண்ணணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் போகிறதுக்கு பயணங்கள் அதிக காலம் ஆகும். ஆனால் இப்போதைய நிலைமையில் இந்த பணியாளர்களும் தேவைப்படுறாங்க. இவங்க இதை வந்து அதை எப்படி குறைக்கிறது அப்படிங்கிறத வந்து அந்த தேவைகளை வந்து குறைக்கிறதுக்கு வழிமுறைகளை அரசும் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ வந்து அங்கங்கே பழைய முறைகள் தான் பார்த்தீங்கன்னா தெருமுனையில் குப்பை தொட்டிகள் இருக்கும்.
குப்பை தொட்டிகளில் போய் நம்ம போடணும். எப்போ வேணாலும் போடணும்னா அதை கலெக்ட் பண்ணுற மாதிரி கொண்டு வரலாம். அதை கொண்டு வந்தால் அது கொஞ்சம் எளிமையாக இருக்கும். இப்போ வந்து ஒவ்வொரு வீடாக போய் நீங்கள் அங்கே கலெக்ட் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் சிரமமான காரியம். அந்த நேரத்தில் வந்து அந்த வீட்டுக்காரங்களும் வந்து கொடுக்கணுங்கிற இது கொடுக்க முடியாது. இப்போ அந்த குப்பை தொட்டிகள் ஒவ்வொரு இடத்துலையும் பொது இடத்துல இருந்ததுன்னா அது மட்டும் போய் அவங்க சேர்க்கலாம். அங்கே அதுக்கு கேமரா அந்த கண்காணிப்பு முறைகள்லாம் கொஞ்சம் தேவைப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா திருச்சி வந்து தூய்மை காற்று தூய்மையில் வந்து இந்தியாவிலே சிறந்த இடமா முதல் இடமா இருக்குன்னா இப்போ தூய்மை பணியாளர்களுடைய உதவியினால அதெல்லாம் சாதிச்சிருக்கு. திருச்சி வந்து முதல் இடம் இந்தியாவிலே. அதுக்கு வந்து நீங்களாம் பெருமைப்பட்டுக்கலாம். நீங்கள் அதெல்லாம் உங்களுக்கு கர்வம் தான் வரும். நீங்கள் அதனால் நீங்கள் குறைவான எந்த வேலையும் குறைவே கிடையாது. தூய்மை பணியாளர்கள் மதிக்க மாட்டாங்க அப்படின்னா நினைக்காதீங்க. அந்த குறைபாடுகளெல்லாம் கணக்கிட்டு நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைகளை படிக்க வைங்க. அவங்க என்ன விரும்புகிறாங்களோ அதை படிக்க வைங்க. விரும்புகிறாங்க நீங்கள் போர்ஸ் பண்ணி கட்டாயப்படுத்திய எந்த கல்வியும் கொண்டு வராதுங்க. இப்போ என்னுடைய குழந்தைகள் வந்து நான் வந்து எந்த ஒரு பெருமுயற்சியும் எடுக்கலை. நான் உங்களுக்கு ஊக்கத்தான் ஊக்கத்தான் பெரிய பெண் வந்து எம்டிஎஸ் முடிச்சிருக்காங்க. அவங்க வந்து அவங்களுடைய திறமையில தான் நல்ல இதில் ஆல் இண்டியா ரேங்கில் 431 எடுத்து பாம்பேயில் படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ வந்து பேராசிரியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க டிசம்பரில் முடிக்க போகிறாங்க. 2வது பொண்ணு வந்து பிகாமில் யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் கோல்டு மெடலிஸ்ட். அவங்க இப்போ எம்காம் செகண்ட் இயர் பிஷப்யூர் காலேஜில் தான் படிச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து என்னன்னா நம்ம வந்து பிள்ளைகளை வந்து நம்ம வந்து ஒரு முன்னுதாரணமாக பேரண்ட்ஸ் நம்ம வந்து அவங்களுக்கு நம்மளை பார்த்து தான் நிறைய கற்றுக்குவாங்க பிள்ளைகள். அதனால் எல்லாரும் பிள்ளைகளுக்கு உதவி பண்ணுங்க. அவங்களை நல்ல மேல்முறையில் நம்மளை விட பிள்ளைங்க பெரிய அளவில் இருந்தாங்கன்னா இந்த சமூகம் வந்து வளர்ச்சி அடையும். அந்த இந்த கருத்துக்களையோடு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி சார். ஒரு 2 நிமிஷம் வந்து ஒருத்தர் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குற ஒரு சார் ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் வந்து உங்கள் பசங்களுக்கு என்ன செய்ய முடியுன்றது ஒரு 2 நிமிஷம் ஷார்ட்டாக வந்து சொல்றாரு. திரு அருண், இவர் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்ல எழுதுறாங்க. அவங்களுக்கு வந்து ட்ரைனிங்லாம் கொடுக்குற ஒரு அதிகாரி. அவர் ஒரு 2 நிமிஷம் அவர் வந்து என்னன்னா கவர்மெண்ட்ஸ்ல எப்படி வேகன்ட் இருக்கு, என்னென்ன பொசிஷன்ஸ்லாம் போகலாம், இவங்க எப்படி அது பண்றாங்க அப்படின்றது ஒரு 2 நிமிஷம் 2-3 நிமிஷம் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அடுத்த மாதம் போயிடலாம். காலை வணக்கம். என் பேர் அருண். இங்கே இந்தமாரி ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து ஃபஸ்ட்டு சார் கூப்பிட்டப்ப சரி எனக்கு ஃபஸ்ட்டு இப்போ தான் கல்வி கட்டணத்தை வந்து ஒரு பேசிக் விஷயங்கள் எல்லாமே நான் இங்கே வந்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். பட் இந்த நிகழ்ச்சிக்கு நான் வராமல் போயிருந்தேன்னா எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்காமல் போயிருக்கும். சார் கிட்ட 1 இயராக பேசுவார். சரி, அதாவது நான் 1 இயராக பேசுவாங்க. பட் எனக்கு வந்து அப்போதைக்கு இதோட இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா நான் விசிட்டில் இருந்ததுனால எனக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் தெரியல. பட் இன்னைக்கு வராமல் போயிருந்தேன்னா அந்த பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணியிருந்தேன். இந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் என்னோட வணக்கம். ஃபஸ்ட்டு சார் சொன்ன ஃபஸ்ட்டு நான் 2 விஷயம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் எஜுகேஷனை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். சார் ஒரு வார்த்தை சொன்னார், தூய்மை பணியாளர் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதுதான் சொல்லலாங்க. இந்தியாவிலே வந்து ரொம்ப தூய்மையாக இருக்கக்கூடிய நகரங்களில் ஒன்று வந்து திருச்சி. தமிழ்நாட்டில் ரொம்ப தூய்மையாக இருக்கக்கூடிய நகரங்களில் ஒன்று வந்து திருச்சி. அதுக்கு முழு காரணம் யாருன்னா அதுக்கு முழுமையாக 100% அதுக்கான காரணம். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா 10 வருஷமாவே பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே ரொம்ப தூய்மையாக இருக்கக்கூடிய சிட்டி திருச்சி தான். அந்த வேலைகளை பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி உங்களுக்கு. அதுக்கு இந்த ஒரு வாழ்க்கை மூலமாக உங்களுக்கு நான் சொல்லிக்கிறது. ஏன்னா ஒரு எங்கே போனாலும் நம்ம திருச்சிக்காரங்க அப்படின்னா நம்ம மாவட்டத்தை பற்றி யாராவது எப்போ பேசினாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம எங்கே போனாலும் திருச்சி போனாலும் எங்கே போனாலும் திருச்சியா அப்படின்றப்ப நமக்கு சந்தோஷம் இருக்கும். அப்போ திருச்சியிலேருந்து தூய்மையாக நம்ம சொல்லும்போது அதோட பங்களிப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த சார் சொன்னாங்க தூய்மை பணியாளர் பேர் மாற்றுறாங்க அப்படின்னு சொல்லி.
கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா அந்த பேர் மாற்றி கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. இது சார் இன்னொன்று சொன்னாங்க, நம்ம ஏன் அந்த வேலையை நம்ம வந்து செய்யணும். இப்போ இன்னைக்கு வந்து நீங்கள் இந்த வேலை செய்வீங்க, நாளைக்கு உங்கள் பசங்க இந்த வேலை செய்யணும்னு நம்ம நினைப்போமா? நம்ம எல்லாரும் என்ன நினைக்கணும் மோஸ்ட்லி, உங்கள் பையனை என்ன நான் பார்த்த வேலையை நம்ம பசங்க பார்க்கக்கூடாது. அப்போ உங்கள் பசங்க நீங்கள் பார்த்த வேலையை பார்க்கக்கூடாதுன்னா என்ன பண்ணணும்? படிக்க வைக்கணும். படித்தா எந்த ஜாபுக்கும் போகலாம், கஷ்டப்பட வேண்டாம், அடுத்த லெவலுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூட அவசியமே இருக்கு. எதை காலை வித்தாவது, வீடை வித்தாவது, நகையை அடகு வச்சாவது தான் பையனை படிக்க வச்சிடணும், தான் பொண்ணை படிக்க வச்சிடணும், படிக்க வச்சு ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துடணுன்றதுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய பெற்றோர்கள் தான். பெற்றோர்கள் வந்து நீங்கள் தான், சரிங்களா? அப்போ உங்கள் பசங்களுக்கு வந்து என்ன தேவை அப்படிங்கிறத உங்களுக்கு தான் தெரியும். உங்கள் பசங்க கிட்ட பேசுங்க. இல்லை உங்கள் பசங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எனக்கு அதில் வந்து ஆஃபர் பண்ண முடியல, அதை வந்து படிக்க வைக்கிறதுக்கான வசதி இல்லைன்னா கல்வி கட்டணம் போலியான வசதி, அந்த வசதிகளையும் அந்த வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு அண்ணா இருக்காங்க. இன்னையிலேருந்து நானுமே இதில் இருந்த நானும் ஒரு ஆளாயிரம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோட பங்களிப்பை தரத்துக்கு நானுமே இருக்கேன். உங்கள் பசங்களுக்கு வந்து படிப்பை சொல்லுங்க, இல்லை படிப்பில் ஏதாவது ஒரு படிக்கணும்னு விருப்பம் இருக்குது, அதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கணும்னா இந்த மாதிரியான ஒரு என்ஜிஓக்கு வாங்க, அவங்கக்கிட்ட வந்து விஷயங்களை கேட்கும். இப்போ நான் வந்து கவர்மெண்ட் ஜாப் வந்துட்டேன் அப்படின்னா எங்கள் அப்பா வந்து ஒரு விவசாயம் பார்த்துருக்காங்க. அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நீங்களும் உங்கள் பசங்களுக்கு அட்வைஸ் சொல்ல தான் செய்வீங்க, அது நீங்கள் சொல்ல தான் செய்வாங்க, அவங்க அது வேப்பக்காய்க்கு கசக்க தான் செய்யும். எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் எங்கள் அப்பா கிட்டத்தட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன். 25 வருஷமா அந்த வேலைக்கு வர வரைக்கும் அட்வைஸ் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. என்னைக்கு அவர் அட்வைஸை விட்டாருன்னா, நான் என்னைக்கு இந்த ஜாபுக்கு வந்தேனோ அங்கேயோட அந்த அட்வைஸை விட்டேன். ஆனால் அவர் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் என் மைண்டுக்குள்ளே போய்கிட்டே தான் இருக்கும். இப்போ நான் எதுக்காக உங்கள்கிட்ட அதை சொல்கிறேன்னா, உங்களோட கடமை உங்கள் பிள்ளைங்களுக்கு அட்வைஸ் சொல்லிக்கிட்டே இருக்கு. அவங்க அதை கேட்குறாங்களா கேட்கலையா அப்படிங்கிறது ரெண்டாவது. நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மைண்டில் ஒரு கட்டத்தில் ஏறும், சரிங்களா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பசங்களை வந்து படிக்க வைங்க. இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப்ஸில் யாருக்காவது போகிறதுக்கு ஏதாவது உங்கள் பசங்களுக்கு விருப்பங்கள் இருக்குது, அதை பற்றின ஒரு ஐடியா கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் சார்ந்த நம்பர் நான் கொடுத்துட்டு போகிறேன், யாராக இருந்தாலும் கான்டாக்ட் பண்ண சொல்லுங்கள், அவங்களுக்கு நம்ம ஒரு கைட் பண்ணலாம். சரி, ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அருண், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதுலேயும் பாட்டாக வந்து சேர்ந்துக்கிறேன்னு சொன்னது ரொம்ப ஹாப்பி. ஸோ நெக்ஸ்ட் வந்து கிஃப்ட் செஷன் போயிடலாம், கிஃப்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போயிடலாம். இதை கொடுக்கணும்னு நாங்கள் டிசைட் பண்ணும்போது யார் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இதுக்கு வந்தோம். அடுத்த ஜென்ரேஷன் தான் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது எங்களோட சின்ன விருப்பம். அதனால சின்ன பசங்களை உங்களுக்கு கொடுத்துருக்கு, ஏன்னா அவங்களுக்கு கொடுக்குற மனப்பான்மை வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அவங்களுக்கு நாங்கள் கூப்பிட்றோம், ஒருத்தராக வந்துடலாம். வார்டு தான் ஃபஸ்ட்டு போனேன். நீங்கள் யாரும் நம்ப மாட்டீங்க, அது வந்து அந்த வார்டு 58ஓட அந்த இவங்கெல்லாம் அசம்பிள் ஆகிற பிளேஸ் ஒன்று இருக்குது. அங்கே தான் இவங்க அந்த நம்மளோட குப்பைகள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் அதை கரெக்ட் பண்ணி திருப்பி வேற எங்கே அனுப்பணுமோ அவங்க அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ளீனாக வச்சுருந்தாங்க. மார்னிங் 5:50லேருந்து ஒரு 6:15 அவங்க எல்லாரும் அசம்பிள் ஆகிருக்காங்க. நம்ம அங்கே போனோம்னா நம்மளால இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாது நம்மளோட இவ்வளோ குப்பைகளையும் அவங்க அங்கே தான் செக்ரிகேட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத. அந்த அளவுக்கு க்ளீனாக வச்சுருந்தாங்க அந்த இடத்த. அதே மாதிரி மார்னிங் 5:50க்கு நான் அங்கே போகும்போது ஒருத்தராக அங்கே வந்து அவ்வளோ க்ளீனாக நீட்டாக குளிச்சு அவங்க வரும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு அவங்கள பார்க்கறதுக்கு. இன்னொன்று அவங்க எல்லாரையுமே தனித்தனியாக ஹானர் பண்ணணும் அப்படின்றது எங்களோட பர்சனலான ஒரு விஷ். அதுக்காக தான் அவங்க எல்லாருமே கூப்பிட்டுருக்கோம். இந்த இதுக்கு அந்த சூப்பர்வைசர்ஸ் அண்ணா 4 பேருமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அவங்களுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். நேம்ஸுமே கரெக்டாக அவங்க லிஸ்ட் பண்ணி எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அது போக இருக்கிற விஷயங்களை வந்து நம்ம ஆஃபீஸில் நம்ம அதுக்கப்புறம் கொடுத்துடலாம். இப்போ நான் ஒருத்தரையாக கூப்பிடுறேன். இருக்கிறதுலே குட்டி வந்து தன்விகா.
கன்ஃபியூஷனா இருக்குது. மிஸ்டர் லக்ஷ்மணன் மாறன். மிஸ்டர் ஆனந்தன். எல்லாரும் நல்லா கிளாப் பண்ணலாம் உங்களுக்கு. மிஸ்டர் ஆனந்தன். மிஸ்டர் மலையப்பன். மிஸ்டர் வடிவேலு. மிஸ்டர் முத்துராமன். மிஸ்டர் ராஜலிங்கம். Mr. Aruldas and Mr. Naresh. நீங்க யோசிக்கிற விஷயத்த ஏதோ ஒண்ணு நீங்க யாருக்காவது சொல்லணும்னு நினைக்கிற விஷயத்த யாருக்காவது சென்ஸ் இப்போ நாங்க தான் உங்கள்கிட்ட நாங்கள் அது குப்பையை போடுறோம்ல இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்றத யாராவது ரெண்டு பேர் இதுக்கு இடத்துலதே சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். அது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். பாக்ஸஸ் வந்து ஹோட்டல்ல இருந்து நாங்க வாங்குறோம், சாப்பிடுறோம். அதுல பாக்கி இருக்கிறத வந்து டிஸ்போஸ் பண்ணாம வந்து போட்டுடுறாங்க. அதை நீங்க எடுத்து டிஸ்போஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது வந்து ஒரு பெங்களூரா எங்க சரியா தெரியல, அங்க இருக்கிற தூய்மை பணியாளர்கள் வந்து ஒரு ரிக்வெஸ்டா வந்து காமன் பீப்புளுக்கு வச்சிருக்காங்க. அந்த மாதிரி உங்களோட ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா எங்களால யாருக்கு சேர்க்க முடியுமோ, எங்களோட இதுக்கு என்ன யார்கிட்ட கொண்டு போய் அதை சேர்க்க முடியுமோ அதை நாங்க செய்வோம். இப்ப நீங்க யார் பேசணும்னு நினைக்கிறீங்களோ நான் கையை தூக்குங்க, நான் வந்து உங்ககிட்ட வந்து மைக்க தரேன். ஏதாவது ஒரு 2 லைன்ல நீங்க என்ன யோசிக்கிறீங்க அப்படின்றது மட்டும் சொன்னா போதும். யார் பேசுறீங்க அக்கா? யார் பேசுறீங்க? யாராவது உங்க பேருக்கா? சுந்தரவல்லி. சுந்தரவல்லி கொஞ்சம் ப்ளீஸ் எல்லாருமே இங்க கவனிங்க அவங்க பேசுறத. இதுக்கு முன்னாடி நம்ம பேசின விஷயங்கள் எல்லாம் விட this is very very important, so please children please listen. என் பேர் சுந்தரவல்லி. நான் 57ஆம் வார்டில் வேலை செய்கிறேன். நான் 10 வருஷம் வேலை செய்கிறேன். எனக்கு வந்து மக்களுக்கு பிரித்து கொடுப்பாங்க. ஒவ்வொரு வீட்டில் வந்து கரெக்டாக கொடுப்பாங்க. ஒவ்வொரு வீட்டில் எல்லாத்தையும் ஒன்றாவே கொடுத்துருவாங்க. ஒவ்வொருத்தவங்க ஆஃபீஸ் வேலைக்கு போகிறதுனால அவசரத்தில் போய் கொடுத்துருவாங்க. என்னால் முடிஞ்சதை நான் அதுக்கு தகுந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கிறேன். ஒவ்வொரு பிரிக்காத சூழ்நிலையாக இருந்துச்சுன்னா நான் அப்படியே கொடுத்துருவேன். உங்களுக்கு என்ன ரிக்வெஸ்ட், எங்கள்கிட்டலாம் நீங்க என்ன ரிக்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை சொல்லுங்க. உங்களுக்கு எது கஷ்டமா இருக்கு அதை செய்யாதீங்கன்னு சொல்லுங்கன்றேன். எது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான வேலையா இருக்கு அதை செய்யாதீங்க. எதுல கஷ்டப்படுது, நீங்க எதுல கஷ்டப்படுறீங்க, ஒரு யோசனை இருக்கும்ல, ஐயோ இது இப்படி இருந்தா நல்லா இருந்திருக்குமேன்னு யோசிக்கிற ஒரு விஷயம். இது எல்லாமே நம்ம வந்து எடுத்துக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயங்கள். வேற யாராவது சொல்றீங்களா? உங்க பேருனா? மேடம் டூர்ல போறாங்க. காலிபட்ல லைட் போறாங்க. காலி ரொம்ப இல்ல. டூர்ல போறப்ப அப்படி போறாங்க. அங்க அலிக்கு போறாங்க. ரொம்ப இதை கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. 2 வீலர்ல போகும்போது அது அப்படியே அந்த டஸ்ட்பினை தூக்கி போட்டுட்டு போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அள்ளிட்டு இருக்கிறவங்க மேல தூக்கி போடுறாங்கன்னு சொல்றாங்க.
நம்மளால என்ன முடியுமோ இதை வந்து நம்ம மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். நம்மளுக்கு தெரிஞ்ச 10 பேருக்கு சொன்னோம்னா அவங்க இன்னொரு ஒரு 10 பேர்கிட்ட சொல்லுவாங்க. நம்மளால முடிஞ்ச அளவு இதை ஷேர் பண்ணணும்னு நான் கேட்குறேன் எல்லாருக்கிட்டையுமே. வேற யாரும் சொல்லுவீங்களா? இந்தாங்க பேரு சொல்லிட்டு பேசுறேன். என் பேர் ராஜு. டீச்சர்ஸ்லாம் நிறைய பேர் வந்து வார்த்தை போடுறாங்க. டீச்சர்ஸ்லாம் நிறைய பேர் கண்டிப்பாக போடுறாங்க. வார்த்தை அதை கண்டிப்பாக போடுறது. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, குப்பைகளை வந்து சேகரிச்சு நீங்க வந்து போடாதீங்க, அன்னன்னைக்கு போடுங்க. அதானே நான் சொல்றீங்க. சேகரிச்சு போடாதீங்க, உங்க சோம்பேறித்தனத்துக்கு சேகரிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா போடாதீங்க. அது வந்து உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்குமே நல்லதில்லை ஆக்சுவலா. ஸோ நம்ம எவ்ரிடே வந்து அதை டிஸ்போஸ் பண்ண வேற ஒன்றும் வண்டி டெய்லி போகுது. ஒரு ஏரியாவுக்குள்ள வண்டி டெய்லி போகுது. ஆனால் தூக்கி ரோட்டில் தான் போட்டுருக்காங்க. சார் பேர் சொல்லிட்டு பேசுங்க. வேறு மலையாளம் பேசுகிறேன். இப்போ வந்து வண்டி எடுத்து பாடுவோம். வண்டி எடுத்து பாடும்போது அப்படியே சைக்கிளை கொண்டு வரவங்க அப்படியே தூக்கி போட்டு போயிட்டு இருக்காங்க. சார் சைக்கிள் வண்டி நிற்கிறதா வண்டியில் போடுறேன் அப்படின்னு நானும் சொல்கிறோம். சில பேர் அவங்க தான் போட வந்துடுறாங்க. சுப்ரமணியம் வராரு, சுப்ரமணியம் சொல்கிறாரு, இப்போ இதை வந்து வண்டியில் போடுறேன் செஞ்சு வந்து லைனில் போகிறாங்க. டெய்லி தான் வண்டி வருது. நாங்களும் சொல்கிறோம் டிரைவரு. சுப்ரமணியம் சொல்கிறாரு, எங்கள் கண்ணு மேலே தூக்கி போட்டு போயிட்டே இருக்காங்க நம்ம பண்ணுறேன். அதே மாதிரி லைனில் போகும்போது இப்போ வந்து கீழே வைக்காதீங்க, மேலே வைங்க. கீழே வச்சுங்கன்னா நாய்ங்க வருது. நாய் வந்து அதை வந்து குச்சி எடுத்து நாய் கட்டும்போது சாப்பிடும்போது நம்ம ஆளுக்கு எடுக்க போகிறாங்க. எடுக்கும்போது நாய் வந்து ஆளுகளை கட்டி கொடுத்து கட்டிருக்கு. ஆளுங்களை கட்டி கொடுத்தோம்னாலும் கேட்க மாட்டாங்க. அப்படி எடுத்து தூக்கி போட்டு போயிடறாங்க. அந்த மாதிரி கீழே கீழே போட்டே போயிடுறாங்க. அப்படியே தூக்கி போட்டு வண்டி நின்றுட்டு இருக்கும்போது அப்படி தூக்கி போட்டு அவங்க பாட்ட போயிட்டே இருக்காங்க. ஏங்க கையில் கொடுக்குறவங்களா அப்படின்னா நான் அப்படி தான் போகிறாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. டெய்லி வந்துட்டு வண்டியை வந்து வகையில் டெய்லி போயிட்டு எல்லா நேரம் போயிடுறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க, அந்த நேரம் வண்டி வரவே இல்லை, நான் நாளைக்கு வந்து வண்டி வரவே இல்லைன்னு உடனே கான்ட்ராக்ட் பணம் பண்ணிருக்காங்க. அவங்க வந்து கான்ட்ராக்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, சரி நான் ஃபோன் நம்பரை வந்து நான் கரெக்டாக எடுத்து போவோம். ஃபோன் நம்பர் கொண்டு வந்தாங்க. அந்த ஒரு வீடு அப்படியே அழைக்கிறது அப்படியே நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது. நாங்கள் டிரைவரை கண்டுபிடிச்சோம்னா லேடிஸும் கண்டுபிடிச்சோம்னா இவங்க தான் இருக்காங்க. நாங்கள் என்ன தான் பேச முடியும். ரொம்ப தேங்க்யூ. மேலே போய் எல்லாரும் தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து ஒரு வருஷம் ஆகுது எனக்கு. நான் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப கஷ்டப்படுறேன். அது வந்து எதனா நம்ம அக்கா தவிர பிறந்தாலும் இந்த லேடிஸ் எல்லாம் பண்ண கஷ்டப்படுறது யாரும் கொடுக்க முடியல. யாருமே கண்டிக்க மாட்டாங்க. அவங்க பாட்டா போயிட்டே இருக்காங்க. ஏன் சார் அதெல்லாம் வந்து எடுக்கிறாங்க. எடுத்துருக்காங்க. அவங்க வந்து அந்த மாதிரி அப்படி பேசுறாங்க. கீழே கிடந்து அப்படி போட்டு அவங்க போயிட்டே இருக்காங்க. எடுத்து போட்டு கொஞ்சம் கூட மரியாதைங்கிறது தெரியாது. மரியாதைங்கிறது மரியாதைங்கிறது யாருமே எந்த லைனும் கொடுக்க மாட்டாங்க. லைனில் போகிறவங்க இப்போ எடுக்கிறாங்க பரவாயில்ல அவங்க பேடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை யாருமே கொடுக்கறது. அவங்க நல்ல கஷ்டம் வந்து எனக்கு நானே அக்கா சொல்லுவாங்க. எனக்கு அவங்க நல்ல கஷ்டத்தை சில டைமில் நானே எடுத்து கொடுப்பேன். உண்மையாக சொல்கிறேன். கஷ்டப்படுற பார்த்துட்டு முடியாமல் இருப்பாங்க. அப்படி நானும் கையில் வந்து நானும் கையில் நானும் தூக்கி கொடுப்பேன். தூக்கி கொடுத்து அவங்க பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே நான் வந்து நான் வந்து இருக்கிறேன். ஆனால் வந்து ஆக்சுவலாக ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறாங்க. அது அட்லீஸ்ட் அவங்க சொல்கிற பாயிண்ட்ஸ் வந்து நம்ம இங்கே இருக்கிறவங்க வந்து ஒரு ப்ராமிஸாக எடுத்துக்கிட்டு திருப்பி செய்யாமல் இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு தாழ்மையான விண்ணப்பம் உங்க எல்லாருக்குமே. அதை நம்ம எல்லாரும் செய்யணும் அப்படின்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒன்று நம்ம சொல்லணும். இப்போ ஸோ ஏதாவது ஒன்று சொல்லி நீங்க எல்லாரும் சொல்லுங்க, நாங்க எல்லாரும் உங்களுக்காக இருக்கோம் அப்படின்னு சொல்லி. இந்த பகுதியில் அவங்க வீட்டுக்கு அவங்க தெருவில் செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக ஒரு வருஷத்துல ஒரு 3 பேராக அதை நாங்கள் கண்டிப்பாக எங்களால எவ்வளோ பேருக்கு இதை கொண்டு போய் சேர்க்க முடியுமோ கண்டிப்பா நாங்க சேர்க்கிறோம்க்கா. எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க இதை கொண்டு போய் கண்டிப்பா சேர்க்கிறோம்.
மாநகராட்சி சார்பாக அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் எங்கள் பணியாளர்களையும் உயர்த்தி அவங்களையும் ஒரு கௌரவப்படுத்தணும்னு சொல்லி மேடம் சார் எல்லாமே ஏற்பாடு பண்ணுறாங்க. இதை ஏற்பாடு பண்ணுறதுக்கு எங்கள் எஸ்ஐ சார் ஜோதிபா சார் அவர்களுக்கும் எங்களுக்கு மிகமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் பணியாளர் சார் வந்து எப்பொழுதும் உங்கள் ஒத்துழைப்பு தேவை. சார் சொன்னாங்க நாங்கள் வந்து எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுப்போம் உங்களுக்கு. அதே மாதிரி நீங்கள் எல்லாருமே எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தா உங்களுக்கு என்ன தேவையோ நாங்கள் செஞ்சு கொடுப்போம். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அந்த பணியை நாங்கள் செய்வோம். செய்வதற்காக தான் நாங்கள் இருக்கோம். எங்கள் பணியாளர்கள் சார்பாக எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.